ஹலோ குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் வந்து 600 புட்டை பற்றி சொல்லியிருந்தோம். 600 புட்டு காலுக்கும் நம்ம கொடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 150ன்ற லெவல் கொடுத்துருந்தோம். ஸ்டாப் லாஸாக வந்து ஒரு 10 பாயிண்ட், அதாவது 140 அப்படின்ற லெவலை வந்து ஸ்டாப் லாஸாக கொடுத்துருந்தோம். அதாவது மார்க்கெட் வந்து 24,600க்கு கீழே போயிடுச்சுன்னா புட்டை வந்து பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 24,600க்கு மேலே இருந்தால் கால், அதாவது 600 காலை வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 சைடுமே போயிருக்கு. 2 சைடுமே ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணியிருக்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகலை, கொஞ்சம் தூரம் தான் கீழே போனது. அதாவது பார்த்திங்கன்னா, நேற்றைய லெவல்லேருந்து நேற்று போன லோ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 580 வந்து நேற்று போன லோ. அந்த லோ வந்து மார்க்கெட் வந்து உடச்சியும் நல்ல ஒரு 70 பாயிண்ட் கிட்ட கீழே போனது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, புட் சைடு வந்து நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து அந்தளவுக்கு கிடைக்கல இன்றைக்கி. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். புட்டு வந்து அதுமாதிரி கால் சைடு மேலே போனது. மேலே போய் வந்து பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 24,600 கால் பற்றி பார்ப்போம். அதுதான் போட்டிருக்கேன் இப்போ. அது பார்த்திங்கன்னா, நம்ம வாங்க சொன்ன இடம் 150, போன ஹை பார்த்திங்கன்னா 173, அதாவது 23 பாயிண்ட்டு தான் போயிருக்கு. ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 140, 10 பாயிண்ட்டு. ஒருவேளை நீங்கள் 20 பாயிண்ட் போகுதுன்னு வெளில வந்திருந்தால் உங்களுக்கு 20 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஒரு வேளை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 10 பாயிண்ட் போட்டிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். அது வந்து கால் சைடு வந்து மார்க்கெட் மேலே போகும்போது காலில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், இல்லை ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் அடிச்சிருக்கும். இப்போ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வர ஆரம்பிச்சிடுது. எத்தனை மணிக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 12:30 மணிக்காக பார்த்திங்கன்னா, நம்ம சொன்ன புட்டோட ப்ரைஸோட லெவல் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது நம்ம சொன்னது வந்து 150க்கு மேலே இருந்தால் புட்டு பை பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸாக வந்து ஒரு 10 பாயிண்ட் கீழே போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது 140. அது என்ன ஆகிடுச்சின்னா, ஒரு 12:30 மணிக்காக பார்த்திங்கன்னா 150 கிட்ட 51 நீங்கள் பை பண்ணியிருந்தால் 160 தான் பை பண்ணியிருக்க முடியும். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 140, அது வரல. ஆனால் அது போன ஹை பார்த்திங்கன்னா 185, கிட்டத்தட்ட ஒரு 24-25 பாயிண்ட்டு. அவ்வளோதான் வந்து இன்றைக்கி நம்மளால் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவு மூமெண்ட் கொடுக்கல. அப்படி மூமெண்ட் கொடுத்துருந்த போதும் அது வந்து புட் சைடோ கால் சைடோ பெரிய அளவுக்கு போகலை. ஏன்னா புட் சைடு அதிகமாக போயிருக்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு 200 இல்லை 240 போயிருக்கணும், போகலை. அதனால தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிய போகிற டைமில் மார்க்கெட் சடனாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, புட்டோட ப்ரீமியம் வந்து பெரிய அளவுக்கு வந்து மார்க்கெட் இறங்கியும் ஏறல. அது ஒரு முக்கியமான ரீசன். மார்க்கெட் கீழே போனதே தவிர புட்டோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸை விட்டு பெரிய அளவுக்கு வந்து பிரேக் ஆகி மேலே போகலை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த 150 லெவல்லேருந்து அது போன, அதாவது எஸ்டி ஹை, நேற்று ஹை பார்த்திங்கன்னா 180. அதை பிரேக் ஆகிச்சே தவிர அதை தாண்டி க்ளோஸ் பண்ண முடியல. திரும்ப ரிட்டன் ஆகி கீழே வந்து போச்சு. அதாவது இன்றைக்கி வந்து 2 சைடும் கரெக்டாக பண்ணியிருக்க முடியுமான்றது தெரியல. ஒரு வேளை கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் ஹிட் ஆகிருக்கலாம், இல்லை 20-25 பாயிண்ட் போதும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஒரு லாட்டுக்கு 20 பாயிண்ட் ஷுவராக வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து எல்லா நாளுமே ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ கொஞ்ச நாளாக இந்த வாரம் கொஞ்சம் மூமெண்ட் வந்து அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு மூமெண்ட் இல்லாமல் இருக்குது ஆப்ஷனில். அது வந்து ஏதோ நியூஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை டிசம்பர் மாதம் கடைசி மந்த்துன்றதால ஆப்ஷனில் வந்து அதிகமாக பையிங் இல்லாமல் செல் பண்ணி ஒரு ரேஞ்சுக்குள்ளே வச்சுருக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னி ஹை பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஹை வந்து பிரேக், அதாவது ஒரு ஹை கீழே தான் வந்திருக்கு.
680 அந்த ஹையை, அதாவது நேற்று ஹை வந்து 680. அந்த ஹையை உடைக்க முடியாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 677 தான் ஹை போயிருக்கு. ஆனால் நேற்று எவ்வளோ வந்து இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா 580 நேற்று எவ்வளோ. அதை உடச்சிட்டு இன்றைக்கி ஒரு லோ வந்து வந்திருக்கு. அதாவது 510 ஒரு 70 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு கீழே. 70 பாயிண்ட் இறங்கியும் ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, திரும்ப 600லேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் இது வந்து ஆப்ஷன் பையருக்கு உகந்த மார்க்கெட் இல்லை. இன்றைக்கும் சரி நேற்றும் இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அக்யூரேட்டான லெவல் எடுத்து பண்ணலைன்னா நமக்கு வந்து நிச்சயம் வந்து பெரிய அளவு ப்ராஃபிட் வராது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய அளவு லாஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. நாளைக்கு உண்டான லெவல்ஸ் நான் அடுத்த வீடியோவில் தரேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இல்லை அப்படின்றதால நம்ம வந்து நடுவில் எந்த வீடியோவும் போடலை. மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது நம்ம அலர்ட் பண்ணுவோம். அதனால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.